ஹாய் டுடே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் டிசைன் எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை போய் ஃபுல் டிசைன்ஸ் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ் தான். இதில் வந்து ரொம்ப கஷ்டமான பேட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன்ஸ் தான். கல்ஃப் லோட்டஸை யூஸ் பண்ணி இதில் ஸ்டார்ட் அப் டிசைனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். லுக் வைஸ் பார்த்தீங்கனாலுமே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹேண்ட் வந்து என்னது, பேப்பரா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மெட்டீரியலா அப்படின்றது கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி எந்த மாதிரி கோன்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கேட்குறீங்க. இது எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, இது வந்து பேப்பர் ஷீட்லாம் கிடையாது. இது வந்து அக்ரிலிக் ஹேண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதிலே வந்து இந்த ஒயிட் கலரும் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டான அக்ரிலிக் ஹேண்டுமே இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸ் வச்சு நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது எங்கே அவைலபிளாக இருக்குன்னா, எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி சைஸஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி திக்னஸ் ஆனது அக்ரிலிக் ஹேண்ட் வேணுன்றீங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு திக்னஸ்க்கான ப்ரைஸும் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரைடல் கோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஸ்டெயின் பிடிக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கோனுன்னு தனியாக சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணால் அது வந்து ஸ்டெயின் பிடிக்காது. நம்ம இதை வந்து ரீயூஸபிளும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடவும் தேவையில்லை. வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கனாலே இது வந்து அழகாக ரிமூவ் ஆகிடும். ஒன்லி ப்ராக்டிஸ் கோன் வச்சு மட்டும் போடுங்க. ப்ரைடல் கோன் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரைடல் கோன் யூஸ் பண்ணால் ஸ்டெயின் கண்டிப்பாக பிடிக்கும். இதில் இருக்க ட்ராபேக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.